அடடே என்னடா இது நம்ம கேம்ல ஜெட்லாம் வந்திருக்கு. அது ரஃபேல் ஜெட்டு சும்மா கிடையாது. இது வந்து ஒரு ஆர்மி ஜெட்டு. ஸோ வாங்க இதோட சீட் கோடு என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இது டம்மி தானே அப்படின்னுவீங்க. இப்போ பாருங்க இந்த ஜெட் எடுத்து எப்படி வாட்டர் மட்டும் பாருங்க போடு நெருப்புலாம் வருது. ஓ மை காட் வேற லெவலில் இருக்குது. ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேமில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு மக்களே. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன ப்ரோ 13 சீட் கோடை போட்டோடனே கட்டில் வந்துக்குதியா அப்படின்னுவீங்க. வாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சும்மா வேற மாதிரி இருக்கு போது அது ஃபர்ஸ்ட் அப்டேட்டே நம்ம வளவலன்னு பேசாமல் ஒரு சீட் கோடை போட்டு நம்ம இப்போ ஒரு கட்டில் கொண்டு வந்திருக்கோம். இது என்ன ப்ரோ இது வண்டியா கிண்டியான்னு கேட்பீங்க. இது ஆக்சுவலாக வண்டி தான் மக்களே. இது வந்து கட்டில் வண்டி. இது மேலே ஏறி நம்ம வந்து படுக்கிற மாதிரிலாம் கிடையாது. இதில் நீங்கள் படுத்தீங்கன்னா வண்டி மாதிரி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து சும்மா கட்டில் இல்லை மக்களே, ஒரு செமையான சூப்பர் காடி. ஸோ வந்துருக்கு பாருங்க ஒரு காடி. இப்பெல்லாம் யோசிப்பாங்கன்னா சத்தியமாக இந்த இந்திக்காரங்களாம் நினச்சி கூட பார்க்கல எப்பா டே. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பாக கூட கொண்டு வந்து அதில் படுக்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காடியாகவே கொண்டு வந்துட்டான் பார்த்தீங்களா. அங்கே இருக்கிற மக்களே நம்ம செம்ம போக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார் மாதிரி ஓட்டலாம். நம்ம சும்மா தாறு மாற தக்காளி சோறுன்னு சும்மா எவன் வந்தாலும் சரி டிக்கிலே மோதிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்க எப்படி செம்ம காமெடியாக இருக்குதுல. எப்படா நம்ம கேமில் மட்டும் இப்படி வித்தியாசமாக. ஏன்னா போன வாரத்துக்கு முன்னாடி தொடப்பு கட்டையில் பறக்கிற மாதிரி விட்டானுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான வெஹிக்கிள். இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக விட்றானுங்க. அடுத்தது என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் அப்டேட் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதுதான் அப்டேட். இதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் இருக்கு வாங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம். ஹெல்மெட் போட்டுட்டு ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் என்ன ப்ரோ பேட்மேன் லோகோலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேட்மேனோட அப்டேட் பற்றி. ஓ மை காட் என்ன ப்ரோ இது பேட்மேன் காரா அது அப்படின்னுவீங்க. ஆமாம் மக்களே பேட்மேன் கார் தான். எப்படி செம்மையாக இருக்குல்ல. ஸோ இது நம்ம கேமுக்கு வந்துருச்சா ப்ரோ என்ன ப்ரோ சீட் கூட டப்புன்னு சொல்லி கொடுங்க அப்படியே நாங்கள் போய் போட்டு வந்துடுவோம் அப்படின்வீங்க. ஸோ இது நம்ம கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறது கன்ஃபார்ம். பட் இன்னொன்று வரல மக்களே. ஸோ சீட் கோட் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ வந்த வாட்டி என்னன்றதை உங்களுக்கு கன்ஃபார்மாக நாங்கள் சொல்லிடுறேன். ஸோ பட் வந்தால் பேட்மேன் கார் இப்படி தான் இருக்கும். ஸோ வரப்போகிறது 100% கன்ஃபார்ம். ஓகே ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சீக்ரெட் சீட் கோட்ஸ். தயவு செஞ்சு டக்குன்னு ஓடி எங்கே இருந்தாலும் போய் டக்குன்னு பேப்பர் பென் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்கோங்க ஃபோன் முன்னாடி. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற சீட் கோட்லாம் நோட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இருக்க ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் சீப்பஸ்ட் என்னது சூப்பரஸ்ட் சீட் கோடு மக்களே. சரி பட் இந்த சீட் கோடு மட்டும் உங்களுக்கு போட்டால் வராது. ஸோ இந்த சீட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இன்னொரு விஷயமும் பண்ணோம். அது என்ன பண்ணுன்றதை உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் அடுத்த சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இப்பயே. ஸோ நான் ஃபுல்லாக பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த சீட் கோடெலாம் போடுங்க. அதை பார்க்காமலே நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கிட்டு ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ டம்மி பொய் சீட் கோடை பொய் புழுவீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் அதை சொல்கிறவங்களாம் கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் நான் பொய் சொல்கிறேன்னா உண்மையை சொல்கிறேன்னா பார்த்துட்டு போங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் கோடு கிடையாது மக்களே. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணால் தான் இந்த சீட் கோட் நம்ம கேமில் வரும். அப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க நம்ம என்ன பண்ணுறது. ஓகேவா ஸோ அதனால் இப்போ நம்ம போடுறது சீட் கோட் போட்டு முடிச்சாச்சு. அந்த லைன் ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டுட்ருக்கோம் அப்படின்னா ஆர்ஜிஎஸ் மெனுவில் இருக்க சீக்ரெட் சீட் கோட்ஸ் தான். ஸோ இந்த ஃபைல்ஸில் உங்களுக்கு வேணும்னா லிங்க்னு கீழே கமெண்ட் பண்ணிங்க உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் நம்ம குரூப்பில். ஓகேவா ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜெட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தான் மக்களே. நம்ம கேமில் ஆல்ரெடி ஜெட் இருக்கு. பட் அது வாட்டர் மாதிரி இன்னும் வரவே இல்லை. பட் அது கன்ஃபார்மாக வந்துடும் கவலையே படாதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட் கோட்ஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இது பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்ன பண்ணணும் அது எப்படி அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துறேன். இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மாலாம் எல்லா வீடியோலாம் சொல்ல முடியாது மக்களே. அதனால் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஃபுல்லாக எப்படி நான் பண்ணுறேன்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் இந்த சீட் கோட் எப்படி போடுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நம்ம வந்து டெய்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நேராக ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ஓகேவா ஸோ ப்ளே ஸ்டோர் போய்ட்டு நான் சொல்கிறது அப்படியே டைப் பண்ணுங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா IBD3D ப்ளக்இன் போட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா இருக்கும் மக்களே. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கட்டில் வந்து பார்த்தீங்களா அந்த கட்டில் கூட இதில் தான் இருக்குது. அந்த கட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். ஓகேவா பச்சை கலரில் செலக்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள் கிளிக் பண்ணிங்க இப்படி எது வேணுமோ உங்களுக்கு இந்த ஒயிட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கிளிக் பண்ணால் செலக்ட் ஆயிரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்டர்நெட்டை ஆன் பண்ணிக்கணும். ஓகேவா நம்ம ஃபோனில் இருக்க இன்டர்நெட்டை ஆன் பண்ணிவிட்டு நேராக நம்ம கேமில் வந்து இன்டர்நெட் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் மேட்ரே இல்லை. இதெல்லாம் சூப்பர் சிம்பிள் மேட்ரு. அழகாக இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் சீட் கோட்ஸ்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் நம்ம கேமில் நார்மலாக இருக்காது. இந்த ஆப்பில் வந்து எடுத்தால் மட்டும்தான் நம்ம கேமில் வரும். ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேமில் வரப்போகிற F1 கார் அப்டேட்ஸ் பற்றி தான். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு F1 கார் வந்து பார்த்திங்கன்னா கூடி விரைவில் வரும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அந்த அப்டேட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா பை பை see you guys.